ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நல்ல நேரம். எது நல்ல நேரம்? எதுக்கு நல்ல நேரம் பார்க்கணும்? நல்ல நேரம்லாம் பார்த்தா பெரிய வித்தியாசங்கள் ஏற்படுமா? பெரிய மாற்றங்களை நம்ம சந்திப்போமா? பெரிய மாறுதல்கள் நமக்கு கிடைக்குமா? அப்படின்னு நிறைய பேர்த்துக்கான கேள்விகள் இருக்குங்க. கண்டிப்பா மாறும். அதாவது இன்றைய தலைமுறையில நான் பெரும்பாலும் பார்க்கறது நல்ல நேரங்கள் பார்க்கிறவங்களும் அதிகம். ஆனா நேரம் காலம் தாண்டி நமக்கு தான் நமக்கு இது தோணிருச்சே, இந்த நேரத்திலேயே இது பண்ணிடலாமே, நமக்கு இது தோணிருச்சே, நம்ம மைண்ட் செட் தெளிவா இருக்கே அப்படிங்கிறது மைண்ட் செட் ட்ரிவனா இப்ப எல்லாருமே இருக்கும், அறிவியல் சார்ந்து. நானும் அப்படித்தான். ஆனா நல்ல நேரம் பார்க்கிறப்போ நம்ம முன்னோர்கள் நல்ல நேரத்துக்கு நம் முன்னோர்கள் ஒரு உதாரணமா எடுத்துக்காட்டா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்கல்ல, நாளும் கோலும் நல்லவை யாவின் மாலும் தீவினை யாவும் முன்னே. அதாவது ஒரு ஒரு காரியத்திற்கு ஒரு நல்ல நேரம் பார்த்து நம்மளுடைய நேரம் பார்த்து அறிந்து செய்தோம் அப்படின்னா அந்த விஷயங்கள் ரொம்ப செம்மையா நம்ம நினைச்சதுக்கு ஏத்த மாதிரி ஒரு விஷயத்துல ஆசைப்பட்டது நடப்போம்னு சொல்லுவோம் இல்லையா? அது சாதகமான முறையில் இருக்கும். பாதகமா அமையாம சாதகமா இருக்கும். நிறைய பேர் ஒரு மோசமான நேரத்துல போய் ஒரு வண்டி எடுத்திருப்பாங்க, ஒரு முதலீடுகள் செஞ்சிருப்பாங்க. நான் நிறைய பேர்த்த பார்க்கறது முதலீடுகள், தவறான முதலீடுகள். ஒரு வாகனத்துல முதலீடு செஞ்சாலும் அது முதலீடு தான், ஒரு விரைய செலவா செஞ்சாலும் அது விஷயங்கள் தான். சில விஷயங்கள் நேரத்தின் அடிப்படையில் செய்யும்போது, குறிப்பாக திருமணங்கள், ஒரு வீட்டு விசேஷங்கள். ஏங்க, ஒரு வீடு கட்டுறதெல்லாம் யங்ஸ்டர்ஸ்க்கு எவ்வளோ பெரிய ட்ரீமா இருக்கும். யங்ஸ்டர்ஸ்னாலும் மட்டும் சொல்லல, அப்பா வயசு உள்ளவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு சொந்த வீடு அப்படிங்கிற விஷயமெல்லாம் பெரிய ட்ரீமா இருக்கும். பட் ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா அது லோன்ல போக ஆரம்பிச்சிரும், இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும், இல்லை நேரம் சரியா இருக்காது. வீட்டு நேரம் சரியில்லாம வீட்டினுடைய அமைப்பு நன்றாக அமையாது. இதற்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கால சூழ்நிலைகள் தான். அதாவது கிரக சூழ்நிலைகள் நம்ம விதியில சரியா இல்லாதப்போ, நம்மளுடைய தசா இருப்பிலும் சரியா இல்லாதப்போ, நம்மளுடைய புக்தி வேலை செஞ்சதுன்னா ஒரு நல்ல நேரத்தில் சில விஷயங்கள் செய்தால் இதை நம்ம தவிர்க்கலாம். குறிப்பாக திருமண பொருத்தங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சாப்டர், நிறைய கான்ட்ரவர்சியில் இருக்கிற ஒரு சாப்டர் அது. ஸோ அதுல நிறைய பேர்த்துக்கு திருமண முகூர்த்த நாள் ஒரு ஒரு தவறான நேரத்துல பண்ணியிருப்பாங்க, ஒரு சந்திராஷ்டமத்துல பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு பேசிக்கான விஷயங்களை அவங்க கைவிட்டிருப்பாங்க. அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது. முக்கியமா சொத்து விஷயங்கள், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இரண்டாவது, மூன்றாவது வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்கள். வாகன விபத்துல நிறைய பேர் இறக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இந்த நேரங்கள் கிரியேட் பண்ணி தருதுங்க. அதாவது வாங்கியிருப்பாரு, ஒரு 5th டேலயே கீழே வந்திருப்பாங்க, 10th டேலயே கீழே வந்திருப்பாங்க. அந்த கோல் சாரத்துல இது நல்லா இருக்கா, எந்த நேரத்துல வாங்கினா, அதாவது நம்மளுடைய சரி அப்ப நீங்க எல்லாமே விதியால மதியால தடுத்துடுவீங்களா அப்படிங்கிறது கிடையாது. சில விஷயங்கள் நமக்கு இந்த நேரம், இந்த கிரக அமைப்பு இப்படி இருக்குதுங்கிறப்போ, ஒருத்தருக்கு சுக்கிரன் நல்லா இல்லை, இல்லை வண்டி வாகன சம்மந்தம் சேர்ந்து செவ்வாய் இருக்கிறனால கெட்டிருக்கனால வாகன விபத்துகள் அதிகமா இருக்கும். அப்ப நான் வாகனமே ஓட்டக்கூடாதுங்களா, அப்ப நான்லாம் நடந்தா போக முடியும், இந்த காலத்துல எப்படி வேலை செய்ய முடியும் அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பா நமக்குள்ள இருக்கும்ல. நம்ம வாகனம் ஓட்டி தான் ஆகணும், இல்லைன்னு சொல்ல முடியுமா? எந்த விஷயத்திலையும் நிறைய பேர் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா கன்சல்டேஷனா, ரெமிடியா, இல்லை இந்த பையனுக்குலாம் வாகனமே ஆகாதுங்க, இப்பெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க, அப்புறம் கொடுங்க, இப்ப கொடுங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க. இல்ல இப்போ இவங்களுக்கு வாகனமே ஆகாதுங்க, வாகனத்தில் பெரும் விபத்துன்னு இருக்குங்க ஜாதகத்துல, அப்படி ஒரு அமைப்பு இல்லைங்க. எல்லாருமே நம்மளுடைய என்ன ஒரு விதியோ அதை அனுபவித்து தான் ஆக வேண்டும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இருந்தாலும் நம்ம புத்தியை பயன்படுத்தி, நம் கடவுள் புத்தின்னு ஒண்ணு கொடுத்திருப்பாரு இல்லையா, அதை பயன்படுத்தி நாம் இதை வெல்லலாம், கொஞ்சம் மாற்றி அமைத்துக்கலாம் அப்படிங்கிறது இதில் இருக்கிற ஒரு சின்ன சூட்சுமங்க. ஸோ இதற்கான விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் அப்பிருந்தே வகுத்து கொடுத்துருக்காங்க. இந்தந்த மாதிரி நேரத்துல இந்தந்த விஷயங்கள் செய்யணும், இந்தந்த மாதிரி உகந்த நேரத்துல திருமணங்கள் பண்ணணும், இந்த மாதிரி நேரத்துல வாகனத்தை எடுக்கணும், மருத்துவம் கூட இந்த மாதிரி நேரத்தில் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் அதுக்காக நம்ம ஒரு முக்கியமான ஒரு ஒரு அறுவை சிகிச்சையின் போது நம்ம நேரத்தை பார்த்தோ, காலத்தை கடத்திட்டோ, இல்லை செவ்வாய்க்கிழமையில பண்ணாதான் நல்லா இருக்கும், புதன்கிழமையில பண்ணாதான் நல்லா இருக்கும்னு சொல்லி நம்ம நேரங்காலத்தை அந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு மூட நம்பிக்கையின் மூலம் செயல்படுத்துறது விடாவும், புத்தி கூர்மையின் வழியாக தேவையானவற்றுக்கு மற்றும் அதை நாம் பயன்படுத்தி கொள்வது நம்மளுடைய வாழ்வதற்கான ஒரு மிகப்பெரிய சூட்சமம். ஸோ இதை பயன்படுத்துங்க, எல்லாரும் வாழ்க்கையில வெற்றி அடையலாம். எந்தெந்த மாதிரியான நல்ல நேரங்கள் எப்படியெல்லாம் எதுக்கெல்லாம் அமையும் அப்படிங்கிறது மேலும் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நான் உங்களுக்கு பதிவாக அப்டேட் பண்றேன். மறக்காம ஆஸ்ட்ரோ அறிவியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.